கிரேவியில் வேறு லெவலில் ஒரு அட்டகாசமான ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் 50 ml, சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை, ரெண்டு நறுக்குன வெங்காயம். இது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு, 6 பல்லு வெங்காயம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதால சின்ன வெங்காயத்துக்கு ஒரு மணத்தை தரும். அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கியாச்சு. நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்குனது. தக்காளி நல்லா மசிஞ்சி வரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இறா 1 கிலோ, ஆனால் சுத்தம் பண்ண பிறகு 1/2 கிலோ இருக்குது, சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். எறா தொக்கு வாசனை சும்மா கமகமன்னு மணக்குது. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இந்த ப்ரான் கிரேவி டிஃபனை விட சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்புலேருந்து இறக்கின பிறகு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். ப்ரானை பொறுத்த வரைக்கும் லெமனை கடைசி சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ மல்லித்தலையும் தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.